ஈரானோட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு, சீக்கிரம் கையெழுத்தாகிரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் 38 முறை சொல்லியிருக்காரு. 38 முறை சொன்னதுக்கு பிறகு இப்போ திரும்பவும் ஈரான் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. பழையபடி அங்கே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. பழையபடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸையும் நாங்கள் முழுமையாக முடக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. அது போக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொய்யையும் சொல்லி எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கானுடைய அப்பாச்சி வகையிலான சொகுசு ஹெலிகாப்டரை ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பக்கத்தில் சுட்டு வீழ்த்தினாங்க. எங்களுடைய கடல் பகுதிக்கு எதுக்கு அந்த ஹெலிகாப்டர் வருது அப்படின்னு ஈரான் ஒரு காரணம் சொன்னாங்க. சீப்பான ஷாஹித் வகையிலான ட்ரோனை வச்சு அந்த ஹெலிகாப்டரை வீழ்த்தினாங்க. இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தாக்குதலை ஈரான் மேலே நடத்தினாரு. ஈரானில் ஒரு 4-5 இடங்கள்ல ஈரானுடைய அந்த பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானுடைய மிசைல் சிஸ்டத்தின் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரானும் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. குறிப்பாக குவைத், பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்கானுடைய படைத்தளங்களை குறிவச்சு அட்டாக் பண்ணாங்க. ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கானுடைய படைத்தளத்தையும் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அதுல பல ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்திட்டதாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்துச்சு. ஈரான் இந்த பதிலடியை கொடுத்த உடனே வேற ஏதாவது ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்படுறாரு. அதன் அடிப்படையில் ஈரான் இதற்கான விலையை கொடுத்தே தீரணும், ஈரான் ஹாஸ் டு பே த பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு போஸ்டர் போடுறாரு. அந்த போஸ்டை போட்டு சில மணி நேரங்கள்லயே தாக்குதலை ஈரான் மேல ஆரம்பிச்சிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் மேல நாங்க கடுமையான தாக்குதல் நடத்த போறோம், ஈரான் உடனடியாக இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடல, அதுக்கு ஓகே சொல்லல அப்படின்னா இந்த தாக்குதலை நாங்க இன்னும் தொடருவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கிற சில பகுதிகளிலும் உள்ள வடக்கு மற்றும் மேற்கு ஒட்டி இருக்கிற சில இடங்கள்லயும் தாக்குதல் நடந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. குறிப்பாக ஈரானுடைய பாதுகாப்பு அம்சங்கள், டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இதன் மேல எல்லாம் நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக்குக்கு ஈரானும் பதிலடி கொடுத்திருக்காங்க. வழக்கமா அவங்க தாக்குதல் நடத்துற கல்ஃப்ல இருக்கிற குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் இந்த 3 நாடுகள்லயும் அமெரிக்கானுடைய படைத்தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. மொத்தம் 5 படைத்தளங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல பஹ்ரைன்ல இருக்கிற யுஎஸ்னுடைய 5th ஃபிளீட் ரொம்ப பிரபலமானது. கடந்த 2 மாத போர் நடந்துச்சு இல்லையா, அதுல முதல்ல அமெரிக்கானுடைய ஒரு படைத்தளம் சேதமடைஞ்சிச்சு அப்படின்னா அது அந்த 5th ஃபிளீட் தான். அதன் மேல திரும்பவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? 2 மாதங்களாக நடந்த அந்த போர்ல ஈரான், யுஏஇ, குவைத், பஹ்ரைன் இந்த 3 நாடுகள் மேல அதிகமாக தாக்குதல் நடத்தினாங்க. சவுதியும் கத்தாரும் அதுக்கு அடுத்து குறைவான தாக்குதல் தான் நடந்துச்சு. ஆனா இப்போ ஈரான் நடத்திட்டு இருக்கிற இந்த தாக்குதல் குவைத், பஹ்ரைனை குறி வச்சு மட்டும்தான் இருக்கு. யுஏஇ மேல ஏன் ஈரான் தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறது நல்ல செய்தி தான். ஆனா அதுக்கு பின்னாடி எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்வியை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரி, அமெரிக்காவும் ஈரானும் இப்ப தாக்குதலை தொடங்கி இருக்காங்க. இது எத்தனை நாட்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான் அடுத்து எல்லாருக்கும் வர கேள்வி. இது ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்காக இருக்கும், அதே நேரம் ஒரு ஷார்ட்டான அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இது சில நாட்கள் மட்டும்தான் தொடரும் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறாங்க. ஆனா போற போக்க நம்ம முன்கூட்டியே எதுவுமே சொல்ல முடியாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கிடையில ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? ஈரான் கிட்ட இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு, டைரக்டா நானே பேசினேன், அதுல எங்க மேல குண்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க? நாங்க டொனால்ட் ட்ரம்ப் கால் பண்ணவும் இல்லை, எங்க மேல குண்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்துறாங்க. இதையும் தாண்டி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அவர் என்ன சொல்றாரு? அமெரிக்கா மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடிநீர் தொட்டி மேல தாக்குதல் நடத்தின அந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க ஈரான் தரப்புல. 20,000 பேருக்கு இந்த குடிநீர் ரிசர்வாயர்ல இருந்து தண்ணி போகுது, அதை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்படி மக்கள் பயன்படுத்துற தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, அவங்களுடைய போக்குவரத்து போன்ற முக்கியமான திட்டங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்து நாங்க அசர மாட்டோம், ஏன்னா எங்களால என்ன முடியும், எங்களுக்கு என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிற தெளிவு எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க முழுமையாக பயன்படுத்துவோம், ஒற்றுமையாக தேசமாக நின்று இதை எதிர்கொள்வோம், எந்தவித அச்சுறுத்தலும் எங்களை எதுவும் செய்யாது அப்படின்னு மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்கா தாக்குதலை தொடங்கிட்டாங்க. ஈரானும் தங்களுடைய ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. ஆயுதம்னா ஏவுகணை, ட்ரோன் அது கிடையாதுங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஆயுதம். இத்தனை நாட்களாக ஈரான் அவங்களுடைய அனுமதியின் பேர்ல வர்த்தக கப்பல்களை எல்லாம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுல எண்ணெய், கேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருந்துச்சு. ஓரளவு அந்த விலையெல்லாம் குறைய தொடங்குச்சு.
இப்போ திரும்பவும் தாக்குதல் தொடங்குறதுனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க கம்ப்ளீட்டாக மூடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் ஈரானுடைய உத்தரவு இல்லாம ஏதாவது கப்பல் அந்த பக்கம் போச்சுன்னா தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய IRGC படையினர் அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த போர் தொடர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முடக்கமும் தொடர்ந்துச்சு அப்படின்னா கேஸ், எண்ணெய் போன்ற முக்கியமான பொருட்களுடைய தட்டுப்பாடு உலகம் முழுக்க அதிகரிக்கும். அதனுடைய விளைவாக விலைவாசியும் உயரும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம கூலா என்ன தெரியுமா சொல்றாரு? ஐ லவ் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை, விலைவாசி உயர்வை நான் விரும்புறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. You know what I really love? I love the inflation. உங்களுக்கு என்ன வேணா பேசுவீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் உலகம் முழுக்க இருக்கு, போரே நடந்தாலும் அதுக்கு பின்னணியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்களா, அவங்க நிச்சயமாக இந்த விலைவாசி உயர்வை விரும்ப மாட்டாங்க. சரி, அவங்க விரும்பாட்டி என்ன, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் ஓட்டு போட்டு அதிபர் ஆக்கிட்டாங்க, அது அவங்களுடைய தலையெழுத்து. ஏதோ ஒரு மூலையில இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாங்க ஏங்க அந்த விலைவாசி உயர்வை ஏத்துக்கணும்? உங்களுடைய ஈகோவுக்காக தேவையில்லாத ஒரு போரை தொடங்கி நீங்க அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப பிரச்சனையை உண்டாக்கி இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முடக்கம் வரைக்கும் போய் நாங்க எங்க ஊர்ல எங்களுடைய காசையெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய உணவுப் பொருட்களை அதிக விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நாங்க ஏன் இந்த கஷ்டத்தை படணும்? ஆனா அதை பத்திலாம் நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். சரி, எதுக்காக ஐ லவ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. இப்ப இந்த போர்னால விலைவாசி உயர்வு வருது, பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் வருது. இதெல்லாம் டெம்பரரியானது தான். போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப கம்மியாயிரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க இந்த போர் சரியான போர் தான். அதே நேரம் ஈரானியம் அணு ஆயுதத்தை நீங்க அடைய விடாம செஞ்சிட்டீங்க அப்படின்னு என்ன பாராட்டுவீங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் முடக்கி இருக்காங்க அப்படிங்கிறது பேருக்கு தான். ஆனா 22 கப்பல்களினுடைய லைட்டை ஆஃப் பண்ணிட்டு, அந்த ரேடார் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்க ரகசியமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலம் அமெரிக்காவுக்கு 100 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் கிடைச்சிருக்கு. அதனுடைய ரேட்டெல்லாம் வச்சு பாருங்க எவ்வளவு லாபம் தெரியுமா. அதனாலதான் சொல்றேன் ஐ லவ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா 100 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் அமெரிக்காவுக்கு வந்துச்சு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போய் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள்லயே ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படின்னா, அமெரிக்காவில் கங்கிரஷனல் ஹியரிங், அதாவது அதிகாரிகளை கூப்பிட்டு எம்பிக்கள் கேள்வி கேட்பாங்க. ஓப்பனா அவங்க வெளிப்படையாக பதில் சொல்லணும் ஆன் கேமரால. அப்படி அமெரிக்காவுடைய எனர்ஜி செக்ரட்டரி, அதாவது எரிசக்தி துறையினுடைய செயலாளர், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி 100 மில்லியன் பேரல்கள் வந்துச்சுன்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது, அவர் ஏதாவது கேஷுவலா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. பாருங்க. We are preventing the flow of Iranian oil through the Straits of Hormuz. That is not the question that I just asked you. Were you aware that the United States has been taking millions of gallons of oil from the Strait of Hormuz? Just not sure taking is the right word. We're preventing Absolutely. the flow of it. Well, thank you. Mr. Chair, if I may, can I play some audio from some comments that President Trump made in the Oval Office? Okay. The numbers were great. I don't think what I really we've love? heard this I love before. the inflation. You know why? Because as soon as this war is over, I can say it now. Something you didn't know. Do you know we've been taking out Let's suspend millions of that, barrels please. of oil? Nobody knows it. You know who doesn't know about it? Iran until right now. Mr. Secretary, it seems like you didn't know about this either. So why would the United States be taking out millions of barrels of oil from Iran? Well, it's essential that we prevent oil sales from generating revenue for Iran to spend to develop nuclear weapons and oppress Mr. Secretary, I understand this might be an uncomfortable line of questioning and you don't want to do it, but you are not answering my question. So I'm going to ask you again, and I'm going to hope that you will answer it honestly. Did you know that the United States was taking millions of gallons of oil from Iran? I'm unaware. So do you think that the president is lying based on the audio that you just heard? And I will send it to you in case you say you didn't hear it. Oh, no, I do not think the president's lying. I think the president's talking casually about our efforts to stop the flow of Do you think Iranian oil, that and war we're is stopping those casual? tankers Do you from think flowing. that it is appropriate to talk casually about war? பொய்ய சொல்லி மாட்டாம இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்திலே மாட்டிக்கிறீங்க. யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த போர் தொடங்கினதுல இருந்தே அமெரிக்கனுடைய பொய்கள் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்த பத்தியும் நம்ம டிகோட் வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேஷுவல் தான். அவங்க தேவையில்லாம ஒரு போரை தொடங்குவாங்க, ஸ்கூல் மேல குண்டை போடுவாங்க, குழந்தைகளை கொல்லுவாங்க, எண்ணெய் விலை ஏத்தத்துக்கு காரணமா இருப்பாங்க, எல்லாத்தையுமே செய்வாங்க. ஆனா கேஷுவல் அப்படின்ட்டு போயிருவாங்க. பாதிக்கப்படுறது என்னவோ சாமானிய மக்களாகிய நம்ம தான். இன்னொரு பொய்யையும் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அந்த 2 மாச
போர்லயே நாங்க ஈரானுடைய கடற்படை, விமானப்படை, ஈரானுடைய ஏவுகணைகள் எல்லாம் கிட்டத்தட்ட முழுமையாக அழிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது பொய் அப்படிங்கிறத அமெரிக்க உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லுது. கிட்டத்தட்ட 70% ஈரானுடைய ஏவுகணை திட்டம் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அமெரிக்க ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. திரும்பவும் ஒரு பொய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அமெரிக்கா சொல்ற மாதிரியே ஈரான் கையில ஆயுதங்கள் இல்லை, ரொம்ப வீக்கான ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நாடு அமெரிக்காவுடைய அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்துமா? அதை சுட்டோம் அப்படின்னா அமெரிக்கா திரும்ப தாக்கும், போர் பெருசா வெடிக்கும் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி போர் பெருசா வெடிச்சிச்சுன்னா ஆயுதமே இல்லாம நம்ம இப்படி அந்த போரை எதிர்கொள்றது அப்படின்னு ஈரான் கொஞ்சமாவது யோசிப்பாங்கல்ல. அப்படி யோசிக்காம இந்த தாக்குதலை ஈரான் நடத்திருக்காங்க அப்படின்னா அப்பவே தெரிய வேணாம் ஈரான் அவங்களுடைய பலத்தை சேகரிச்சு வச்சுக்கிட்டு தான் இதை பண்றாங்க அப்படின்னு. அடுத்து சினிமா வில்லன் போலயே பேசிட்டு இருக்கிற ஒருத்தர், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கடுமையான தாக்குதலை நடத்த போறோம், இந்த தாக்குதல் மூலமாக ஈரானை நாங்க பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவோம், அடிபணிய வைப்போம் அப்படின்னு பீட் ஹெக்ஸத் பேசுறாரு. ஆனா இது ரொம்ப லேட்டு. அதுக்கு முன்னாடியே ஈரான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்றாங்க. நேத்து அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்துறாங்க. இப்ப அமெரிக்கா அட்டாக்குக்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய படைத்தளங்களை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க ஈரான்? நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கோம், பேச்சுவார்த்தைக்கு நடுவுல எங்களை ஆயுதங்களை காட்டி மிரட்டி பணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது, நீங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாங்களும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுற வகையில தான் ஈரான் இந்த 3 தாக்குதல்களையும் நடத்தியிருக்காங்க. அதனால இப்ப நடத்திட்டு இருக்கிற இந்த தாக்குதலை வச்சு ஈரானை பணிய வச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போட்டாங்கன்னா அது ரொம்ப லேட்டான திட்டம். இனிமேல் அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறதும் தெரியல. சரி, ஏன் தான் இந்த பேச்சுவார்த்தை முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. எங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கணும். 25 பில்லியன் மதிப்புல சொத்து இருக்கு, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஈரான். எங்களுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் உரிமையை எங்ககிட்ட கொடுக்கணும். அதாவது நாங்க கட்டணம் எதுவும் வசூலிக்க மாட்டோம், டாக்ஸ் எதுவும் போட மாட்டோம், ஆனா அங்க ஏற்படுற சுற்றுச்சூழல் மாசுக்கு மட்டும் ஒரு சின்ன கட்டணத்தை வசூலிப்போமே தவிர நாங்க தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல போற டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டும் ஈரான் சொல்றாங்க. 3, அவங்களுடைய அணுசக்தி திட்டத்தை நாங்க எக்காரணம் கொண்டும் கைவிட முடியாது, மக்களுடைய தேவைக்காக தான் நாங்க இந்த அணுசக்தி திட்டத்தை பயன்படுத்துறோம், அது எங்களுடைய உரிமை அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. 4வதா இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதலை நிறுத்தணும். இந்த 4 விஷயங்கள்ல ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நீங்க அணுசக்தி திட்டத்தை உடனடியாக கைவிடணும், அந்த யுரேனியத்தை உடனடியாக ஈரான்ல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறத முதல்ல வைக்கிறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல நீங்க எந்த விதமான கண்ட்ரோலுமே வச்சிருக்கூடாது, டிராபிக்கை கூட நீங்க ரெகுலேட் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்துல அமெரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி 2 பேருமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வராம இருக்கு. இந்த போர் நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது தான். ஹெஸ்போலாவை நாங்க குறி வச்சு அட்டாக் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல சாமானிய மக்கள் வசிக்கிற வீடுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதையும் ஈரான் எதிர்க்கிறாங்க. ஒருவேளை இப்ப அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்றதை நிறுத்தினாலும் இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது திரும்பவும் இந்த போர் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ ஒட்டுமொத்தமா மேற்காசியாவில் நடந்துட்டு இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தாக்குதல் நின்னா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும், பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். இந்த பரபரப்புக்கு மத்தியில ஓமன் கடல் பகுதியில் செட்டிபெலோ அப்படிங்கிற ஒரு கப்பல் மேல அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த கப்பல் எங்களுடைய பேச்சை மீறி வந்துருச்சு அப்படின்னு அமெரிக்காவுக்கு காரணம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அது ஈரான்ல இருந்து வந்த கப்பல் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே அது ஓமன்ல இருந்து வந்த கப்பல் அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அங்க தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. 24 பேர் மொத்தம் அந்த கப்பல்ல இருந்திருக்காங்க. அதுல 21 பேரை மீட்டிருக்காங்க. 3 பேர் மட்டும் உயிரிழந்திருக்காங்க. அந்த 3 பேருமே இந்தியர்கள். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுக்கு கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரிகளை அழைச்சு இதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்கான கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் 3 இந்தியர்கள் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, நேருவை தாண்டி பிரதமராக பதவி வகித்தவர் அப்படிங்கிற அந்த சாதனையை படைச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த வாழ்த்துக்கு பதில் வாழ்த்தாக டொனால்ட் ட்ரம்ப் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் போட்டு நம்மளுடைய உறவு உலக நாடுகளினுடைய நன்மைக்கும் சரி நம்மளுடைய நன்மைக்கும் சரி பெரிய உதவியாக இருக்கும், ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் தன்னுடைய ட்வீட்ல போட்டிருக்காரு. இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்துல ஈரானுடைய போர்க்கப்பல் சுடப்பட்டுச்சு, அதை பத்தியும் எதுவும் பேசல. இப்போ 3 இந்தியர்களும் அமெரிக்காவுடைய தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்க. அப்பையும் டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டிகள்
இன்னைக்கு தொடங்குது. அதை பத்தியே இந்த வீடியோல பேசுறேன்னு பாக்குறீங்களா? அமெரிக்காவில் இந்த போட்டிகள் நடக்குது. இந்த போட்டியில ஈரானுடைய அணியும் பங்கேற்குது. ஈரானுடைய அணிக்கு விசா கொடுக்கறதுல அமெரிக்க அரசாங்கம் அவ்வளவு தூரம் இழுத்தடிச்சிருக்காங்க. கடைசியில் கொடுத்த விசாவும் அந்த டீம் பிளேயர்ஸ் இன்னும் 2-3 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர முக்கியமான சப்போர்ட் ஸ்டாஃப் யாருக்குமே அவங்க அனுமதி கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்ல போய் ஒரு டீம் விளையாடுறாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியம், அவங்களுக்கே அனுமதி கொடுக்கல. இவ்வளவு தூரம் பாரபட்சமாக அமெரிக்கா நடத்துறாங்க. குறிப்பா ஃபிஃபான்னு வரும்போது அவங்க உலக அளவில் நாங்கள் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கறது கிடையாது, எந்தவித ரேசிசத்தையும் நாங்கள் பின்பற்றுறது கிடையாது, எல்லோரையும் உள்ளடக்கியதாக இந்த ஃபுட்பாலை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை நடத்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஃபிஃபா இதை தட்டி கேட்காம அமைதியாக இருக்காங்க. ரொம்ப நாள் விசா கொடுக்காம இழுத்தடிச்சதுனால ஈரான் துருக்கியில தான் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. துருக்கியில இருந்து இப்போ மெக்சிகோவில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்சிகோல இருந்து ட்ரைனிங் பண்ணிட்டு ஒவ்வொரு போட்டிக்கும் அமெரிக்காவுக்கு வந்துட்டு திரும்பி அவங்க வெளியே போகணும் அப்படிங்கிற கண்டிஷனின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு விசாவே கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே அமெரிக்காவுக்கு ஈரானுடனான அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஈரானுடைய அணிக்கு முழுமையான விசாவை கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்யாம விளையாட்டில் கூட வெறுப்பை விதைக்கணும்னு நினைக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் மட்டும் கிடையாது, ஒமர் அப்துல் காதிர் அப்படிங்கிற சோமாலியாவை சேர்ந்த ஃபுட்பால் ரெஃபரி, இவர் உலக அளவில் ரொம்ப பிரபலமானவர். ஃபீஃபாவே அவரை தேர்ந்தெடுத்து இந்த உலகக்கோப்பை போட்டிகளில் ரெஃப்ரியாக இருக்கணும் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் சோமாலியால இருந்து வராரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவருக்கு வேற சில தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு சம்பந்தமே இல்லாமல் காரணத்தையும் சொல்லி அவருக்கு விசாவை மறுத்திருக்காங்க அமெரிக்கா. இந்த மாதிரியான பாரபட்சம், இந்த மாதிரியான ரேசிசம், இந்த மாதிரியான ஒடுக்குமுறை, இந்த மாதிரியான வாய்ப்பு மறுத்தல் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற ஏதாவது ஒரு டீமுக்கோ இல்லை ஏதாவது முக்கியமான பிளேயருக்கோ நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் ஃபீஃபா கொந்தளிச்சிருப்பாங்க, உலக நாடுகளும் கொந்தளிச்சிருக்கும். இது ஏதோ ஈரான் சோமாலியா அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட பாரபட்சம் நிறைந்தது தான் இப்போதைய உலகம். இங்க அதிகாரம் இருக்கிறவன், பணம் இருக்கிறவன், வெள்ளத்தோல் இருக்கிறவனுக்கு தான் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து பார்ப்போம். அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அது அடுத்த கட்டத்துக்கு போகுதா இல்ல பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வருதா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம டீகோ நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.